ஃபைனலி ஒரு சாப்டரே வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ ஜான் சீனா அதாவது இந்தியால குறிப்பா WWE ஸோ பிரபலமா இருந்ததுக்கு காரணமே ஜான் சீனா தான். ஸோ அப்போ நான் பிறக்கிறதுக்கு முன்னால ஸோ அப்போ உள்ள அண்ணன்மாருங்க இருப்பாங்களா, நான் 2005ல் பிறந்தேன். ஸோ எனக்கு முன்னுக்கு இருந்த ஜென்ரேஷன்ஸ் அதாவது குறிப்பா வந்து அந்த ருத்லஸ் அக்ரஷன்ல இருந்த இளைய தலைமுறைகள் ஸோ என் வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைம்ல ஒரு 10ஆம் கிளாஸ்லேருந்து ஸோ ஒரு காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிற பசங்க வரைக்கும் ஜான்சனா தான் புகழா இருந்தாரு. ஸோ சீனான்னுட்டு ஸோ நான் ரெஸ்லிங் பார்க்கறது காரணமே அவனுங்க தான். ஸோ எப்போ பார்த்தாலும் ஜான்சனா, எப்போ பார்த்தாலும் இந்த ப்ரோ ஸ்போர்ட்ஸ் ஸோ மார்க் ஹென்றி, ஸோ அதுக்கப்புறம் WWE ஸோ இந்த மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி தான் நானே வந்து என்னோட ரெஸ்லிங் பயணத்தை அதாவது பார்க்க ஆரம்பித்தேன்னு சொல்லலாம். ஸோ என்னதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். ஸோ பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் அதுக்கு ஃபேனாக தான் இருக்கிறேன். ஸோ அப்போங்கிறப்போ ஸோ குழந்தைகளுக்கு கூட நம்ம ஜான்சனா அப்படிங்கிற ஒரு பிராண்டு பற்றினா தெரியும். ஸோ அப்போ இந்தியாவில் WWE ஸோ அதில் ஸோ டேய் உனக்கு இவனை தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ ஜான்சனா சொன்னால் தான் ஸோ பசங்களுக்கே வந்து தெரியும். ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே ஸோ அதாவது ஸோ மேபி நம்ம எல்லோரும் ரோமன் ரென்ஸ் ஃபேனாக இருக்கலாம், ஸோ பிக் ஷோ ஃபேனாக இருக்கலாம், ஸோ மார்க் ஹென்றி ஸோ அந்த டைமில் உள்ளவங்கள சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஸோ ட்ரூ மெக்கின்டையர், கோடி ரோட், சிஎம் பங்க் ஃபேனாக இருக்கலாம். ஸோ பட் அவங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஜான்சனா வெறியன் அப்படிங்கிறவன் இருந்து தான் இருப்பான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லெஜண்ட். ஸோ அது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. ஸோ ஒழுங்காக அவரை வந்து மெருகேற்ற தெரில. பட் எனக்கு தெரிஞ்ச வகைக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். பட் மீதி எல்லாரும் நீங்கள் உங்களுக்கு எப்படி ஜான்சனா தெரியும் அப்படின்ற உங்களுடைய கருத்தை நீங்களே வந்து ஸோ இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து தட்டி விடுங்க. ஸோ புதுசாக பார்க்குறவங்க தெரியட்டு ஸோ அந்த கோட்டு யார் அப்படிங்கிறது ஸோ தெரியட்டும். ஸோ நம்ம பர்டிகுலராக ஃப்யூச்சரில் வந்து நான் அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு நான் வீடியோ போடுறேன். ஸோ இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜென்ரேஷனில் ஸோ இப்போ அப்படிப்பட்ட ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், த சினேஷன் லீடர், த சவுண்டிங் டைம் சாம்பியன், லாஸ்ட் ரியல் சாம்பியன் என்று சூப்பராக அழைக்கப்படும் ஜான்சனாவோட ரிட்டர்ன்மெண்ட் மேட்ச் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ கோல்டு பெடுக்கோட ரிட்டர்ன்மெண்ட் மேட்ச்சு ஸோ ஜான்சனா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி ஸோ அவர் மெருகேற்றின லெவலுக்கு வந்து இந்த மேட்ச் வந்து ஒர்த்தா இல்லை. இருந்தாலும் மேட்ச் வந்து ரொம்ப மோசமாலாம் இல்லை, ஓரளவு ஆவரேஜாக ஓரளவு டீசெண்டான மேட்சாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இருந்தாலும் இந்த மேட்சாக தான் முக்கியம், செக்மெண்ட் தான் முக்கியம். ஸோ ஜான்சனாவோட ரிட்டையர்மெண்ட்டை தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அது நம்ம மேட்செல்லாம் பெருசாக கண்டுடண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் ஜான்சனா வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே வந்து ஸோ மேட்ச் எப்படி இருந்துச்சுன்னா ஜான்சனா வந்து அவர் கிவ் அப் பண்ணுவாரா, ஸோ அவர் வந்து இதுக்கு முன்னே ஃபுல்லாகவே நெவர் கிவ் அப் தான். ஸோ எந்த மேட்ச்சில் இருந்தாலும் ஸோ அவர் விட்டு விடுவ மாட்டார். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுப்பாரான்னு தான் போயிட்டு இருந்து. ஸோ பட் ஃபைனலி வந்து ஜான்சனாவை ஸோ குந்தர் வந்து டேப் அவுட் பண்ண வச்சுட்டாரு. ஸோ ஜான்சனா கிவ் அப் பண்ணிட்டாரு. ஸோ அஃப்கோர்ஸ் அது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்தது தான் ஜான்சனா தோற்றுருவாருன்னு. ஸோ அது பின் பண்ணி இருக்கிறது மாதிரி வச்சுருக்கலாம். பட் WWE வந்து அவரை டேப் அவுட் பண்ண வச்சுட்டாங்க. ஆனால் அது ஏற்றுக்கிட்ட மாதிரியே இல்லை அந்த கட்டத்துக்கு வர டைமில். ஸோ ஜான்சனா சும்மா சிரிச்சுட்டே தான் அடித்த மாதிரி இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் அதெல்லாம் தட்டி விட்டுறலாம். ஸோ மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஜான்சனா ஏதோ ப்ரோமோ கட் பண்ணாரா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி ஒன்றும் கட் பண்ணல. ஸோ சக ரெஸ்லர்ஸ் அண்ட் ட்ரிபிள் ஹெச் லெஜண்ட்ஸு, ஸோ யங் டேலண்ட்ஸு, ஸோ பெரிய கேமராமேன்ஸு, ஸோ அந்த மாதிரிலாம் பெரிய டீம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிங்குக்கிட்ட வந்து ஜான்சனா வந்து ஸோ ஃபேர்வெலுக்காக வந்து தேங்க்யூ சீனா அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. ஸோ ஃபேன்ஸை ரொம்ப எக்ஸைட்மெண்ட் பண்ணி ஸோ அவருக்கு வந்து தேங்க்யூ சீனான்னு சொன்னாங்க. ஸோ நடுவில் வந்து நம்ம WWE கரண்ட் வேர்ல்டு சாம்பியன்ஸான சிஎம் பங்க் அண்டு கோடி ரோட்ஸ் உள்ள வந்து ஸோ அவர்கிட்ட அந்த 2 டைட்டிலும் கொடுத்து ஜான்சனாவே வந்து ஒரு ஃபேர்வெலுக்காக பெருசாக பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஜான்சனா ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு ஸோ அவரோட ஷூஸ் ரிங் கியர்ஸ் எல்லாம் வந்து கலத்தி வச்சுட்டு ஸோ அவர் வந்து இன்றைக்கி அஃபிஷியலி வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார். ஸோ அதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு எமோஷ்னலாக தான் இருந்துச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் ஜான்சனா வந்து இந்த மேட்ச்சில் தோற்றது யாராலும் ஏற்றுக்கிட முடியாது. ஸோ இருந்தாலும் நான் இந்த மேட்ச் கன்ஃபார்ம் பண்ண உடனே சொல்லிட்டேன். ஸோ இந்த மேட்ச்சில் ஜான்சனா தோக்க தான் போகிறாரு. ஸோ அஃப்கோர்ஸ் ஏன்னா ஜான்சனா அப்படி தான். ஸோ WWE நினச்சாலும் ஸோ ஜான்சனை வந்து ஒரு யங் டேலண்ட்டாக வளர்த்து விட தான் பார்ப்பார். அதான் சாட்டர்டே நைட் மெனிவெல்லாம் நடந்தால் முக்கால்வாசி மேட்சஸும் ஸோ யங் டேலண்ட்ஸுக்கான மேட்சஸாக இருந்துச்சு, அதுவும் லெஜண்ட்ஸ் கூட. ஸோ ஒரு நல்ல ஷோவாக இது இருந்துச்சு. பட் WWE இதுக்கு முன்னே ஒரு நியூஸ் எல்லாம் வந்துச்சு, நம்ம அப்படியே டீட்டெயிலாம் பார்த்துருந்தோம். ஸோ இதில் நிறைய சர்ப்ரைசஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஷோ முழுக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பட் அப்படியே எந்த ஒரு சர்ப்ரைஸும் இல்லை. ஸோ ஒரு நார்மலான ஷோவாக இருந்துச்சு. ஸோ மெயின் இவெல்லாம் ஜான்சனோட ரிட்டைர்மெண்ட் செக்மெண்ட்ஸு ஸோ அது மட்டும் ஓரளவு டீசெண்டாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி இதுக்கு மேலே நம்ம ஜான்சனாவை வந்து ரெஸ்லராக வந்து பார்க்க முடியாது. ஸோ அவரை வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை சடன்லி வந்து ரிட்டர்ன் வந்து ஸோ அது ஒரு மூமெண்ட்டை கொடுத்து அடுத்த பேப்பரில் ஒரு மேட்ச் பண்ணிட்டு போகிற சீனாவாக நம்ம இனி பார்க்க முடியாது.
ஸோ ஒரு வருஷத்துக்கு இனி ஒரு தடவை ஜான்சனாக பார்க்குறதே கஷ்டம் தான். ஏன்னா ஸோ அவர் இப்போ ஒரு 5 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. பட் ரெஸ்லரெல்லாம் கிடையாது, அது அம்பாசிடராக தான். ஸோ இங்கே சவுதி அரேபியா இங்கேருந்து போகிற டைமில் மட்டும் ஜான்சன் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறது, ஸோ ஹோஸ்ட் பண்ணுறது மாதிரி நம்ம பார்க்கலாம். பட் அப்படி மேட்ச் எல்லாம் வந்து பண்ணுறது ஸோ இதுக்கு மேலே கிடையாது. மேட்ச்சுக்கு பண்ண மாட்டார், ஸோ அது கன்ஃபார்ம் தான். ஸோ இருந்தாலும் எனக்கு ஏதோ மனசு வந்து ஏற்றுக்கிடலை. ஸோ அதனால தான் இதில் உளறிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் எத்தனை பேருக்கு இந்த ஜான்சனோட ரிட்டைர்மெண்ட் பேப்பரியூ, அவரோட ரிட்டைர்மெண்ட் செக்மெண்ட்டு மேட்ச்சு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் தட்டி விடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் WWE பார்க்குறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக யார் இருந்தால் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜான்சனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் கமெண்ட் தட்டுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஸோ புதுசாக WWE பார்க்குறவங்க நம்ம இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ஸோ யார் அந்த ஜான்சனா அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனாக ஸோ அவரை வந்து ஸோ கமெண்டில் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் ஒரு பாத்ரூம் கழுவுனார். ஸோ அதாவது அவரோட உடம்பை வந்து மெருகேற்றுறதுக்கு டாய்லெட் கழுவி வந்து அந்த ஃபீஸை வந்து கட்டினார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லெஜண்ட்ஸ். ஸோ அப்படி இருந்தவர் இன்றைக்கி இவ்வளோ பெரிய லெஜண்ட் ஆகி ஸோ அவர் வந்து இன்றைக்கி ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாக இருந்திருக்காரு. ஸோ ஜான்சனோட வாழ்க்கை வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேஷனே இன்றைக்கி கிவ் அப் பண்ணி ஸோ ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார். ரொம்ப அர்த்தமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ.